சங்கரன் கோவிலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கவிதாவை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். உலக உயிர்களின் உயிர் தேவை, அதை விற்கக்கூடாது என்ற அடிப்படை அறிவற்ற ஆட்சியாளர்களுக்கே நாம் வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கிறோம். படிக்க கல்வியும் படித்ததற்கு வேலையும் இல்லாத ஒரு கொடுமையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வளங்களும் இருந்த நமது நிலத்தை விட்டு ஒரு வளம் இல்லாத பாலைவனத்தில் போய் வேலை தேடி நிற்கிற பரிதாபத்தில் நாம் நிற்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். அதனால்தான் நீண்ட தூரம் களைப்பில்லாமல் தொடர்ந்து பயணித்தே வருகிறோம். இங்கே எனக்கு முன்பு நிற்கிறவர்கள், என் பேச்சை கேட்கிற பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், இதுவரை இந்த அரசியல் கட்சிகளுக்கே மாறி நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலையில் ஏதாவது மாற்றத்தை கண்டிருக்கிறீர்களா? எண்ணற்ற பிரச்சனைகளில், எண்ணற்ற போராட்டங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். படிப்பிக்கிற ஆசிரியர்கள் வீதியில், உயிர் காக்கிற மருத்துவர்கள் போராட்டத்தில், செவிலியர்கள் போராட்டத்தில், உழவர்குடி மக்கள், வேளாண்குடி மக்கள் போராட்டத்தில், போக்குவரத்து தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், சொல்ல முடியாத எல்லாருமே போராட்டம் என்று. இத்தனை போராட்டங்களை தந்தவர்களுக்கே திருப்பி எப்படி ஆட்சியும் அதிகாரமும் போகிறது? இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திருப்பி எப்படி அரசியலும் அதிகாரமும் போகிறது? இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. இப்போ எந்த இடத்தில் தவறு நடக்கிறது? எந்த இடத்தில்? வாக்கு செலுத்த போகிற என் உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது, இந்த ஆட்சியிலே நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று யாராவது நீங்கள் உளமாற விரும்பினால் அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்கள். இந்த சாராய கடையை திறந்து அதை விற்று அதன் மூலமாக வருகிற வருவாயை விற்று ஆட்சி நடத்துகிற இந்த ஆட்சியை நீங்கள் ஏற்கிறீர்களா? பாலில் சந்தை 3 லட்சம் கோடி இருக்கிறது. பாலை உங்கள் நாடு அரசு விற்கிறது. ஆனால் எங்கிருந்து பாலை வாங்கி கொண்டு வருகிறது? ஆந்திராவிலிருந்து. ஆந்திராவிலிருந்து பாலை வாங்கி கொண்டது உங்களுக்கு விற்கிறது. ஆனால் டாஸ்மார்க்கு சரக்கை இவர்களை காய்ச்சி விற்கிறார்கள். பாலை ஏன் நீங்கள் மாட்டை வளர்க்கவில்லை? ஆவின் பால் விற்கிறீர்கள். வளர்ப்பதற்கு என்ன கடினம்? அதை ஏன் ஆந்திர முதலாளியிடமிருந்து வாங்குகிறீர்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு கறி எங்கிருந்து வருகிறது? சந்தைக்கு ஆடு ஆந்திராவிலிருந்து வருகிறது. ஏன் இவர்கள் ஆடு வளர்க்கவில்லை? என்ன பிரச்சனை? எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு ஏன் என் மக்களை கையேந்த வைத்திருக்கிறார்கள்? இவ்வளவு மீள முடியாத, எழ முடியாத வறுமை, ஏழ்மை, தாங்கிக் கொள்ள முடியாத பசி, பஞ்சம், இவ்வளவு வேலையின்மை ஏன் இந்த நாட்டில் இருக்கிறது? 70 லட்சம் இளைஞர்கள் தேர்வு எழுதிவிட்டு வேலை இல்லாமல் வீதியில் நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வருகிறது? எதனால்? சின்ன நாடுகள் ஒரு சிறு வளங்களை வைத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் நிறைவடைந்து தன் நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்து வாழும்போது என் நாடு மட்டும் ஏன் இவ்வளவு சீர்கெட்டு கிடக்கிறது? காரணம் நிர்வாகத்தில் இருக்கிற ஊழலும் லஞ்சமும் தான். அதை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.